ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன் அப்படின்னா ஒரு லாஸ்ட் ஒரு 2 to 3 டேஸாகவே நீங்கள் போடுற ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு வியூஸ் வந்து வரவே வராது. ரொம்ப ரொம்ப கம்மியாக வந்துகிட்டே இருக்கும். நார்மலாக நீங்கள் வந்து ஒரு 500 வியூஸ் எதிர்பார்த்துருந்தீங்க அப்படின்னா மிஞ்சி போனால் ஒரு 70-80 அந்த மாதிரி தான் வந்திருக்கும். அது ஏன் அப்படின்றது வந்து எனக்கு இப்போ தான் தெரிஞ்சுது. யூடியூப்லேயே வந்து இது ஒரு எரர், இது ஒரு பக் அப்படின்னு சொல்லலாம். அது என்ன எரர் அப்படின்றத இந்த டேஷ்போர்டில் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். நான் அந்த YT ஸ்டுடியோ ஆப்பில் என்ன ஆப் அந்த எரர் வந்திருக்கு அப்படின்றத நான் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட மொபைலில் இந்த YT ஸ்டுடியோ ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அனலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டேப் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் டாப் கண்டென்ட் அப்படின்றது இருக்கும், எவ்வளோ வியூஸ் போயிருக்குன்றதை செக் பண்ணிக்கோங்க. இது வந்து நார்மலாக உங்களுக்கு வியூஸ் போயிருக்காது. அதில் ரியல் டைம் அப்படின்னு செக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்களா ஒரு எரர் ஒன்று வந்திருக்கு. We are experiencing issues with the system for real-time data. This may cause inaccurate views counts and reports of video performance. We are working on this issue அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்களா, இது வந்து யூடியூப்லேருந்து வர எரர். இது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த எரர்னால தான் உங்களோட வியூஸ் வந்து வராமல் இருந்திருக்கு. ஆனால் வியூஸ் போயிருக்கும், இதை வந்து சரி செஞ்சுட்டுக்கோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. கண்டிப்பாக எவ்வளோ வியூஸ் உங்களுக்கு போயிருக்கோ அந்த வியூஸ் அப்படியே அவங்க எரர் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்துடும். பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஏதோ ஒன்று இருக்குது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான். பாய்.